மீன் வளர்ப்பில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப அதில் இன்னும் நிறைய இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது அப்படின்றத போக போக தான் நம்ம தெரிஞ்சுப்போம். இது எல்லா மீனுக்கும் தான், ஃப்ளோரானு, அரோனா, கப்பி எல்லாத்துக்குமே வந்து அப்படி தான். இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பேன். ஸோ அது வந்து ஒரு ஃபார்ம் வீடியோவோ இல்லை ஒரு ஷாப் வீடியோ எடுக்க போகிறப்ப நான் கற்று வச்சிருக்க விஷயத்தை தாண்டி அங்கே இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ ஃப்ளோரான் வந்து ரொம்ப வித்தியாசமானது. எங்கே நிப்பாட்டினாலும் அதுக்கு மேலே எதனா ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மீனை வந்து தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளோரானை தேர்ந்தெடுக்கிறது இப்போ அந்தளவுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. முன்ன ஒரு 3-4 வருஷம் முன்னாடி வந்து யூடியூப்பில் அக்வேரியம் பேஸ் பண்ணி வீடியோஸே இருக்காது, தமிழில் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வீடியோஸே இருக்காது. நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த மாதிரி ஃப்ளவரான்ஸ் இருக்குது, எது நமக்கு பிடிக்கும், எத்தனை வகை இருக்குது, அதோட காஸ்ட் எந்த மாதிரி இருக்கும், எதுவுமே வந்து தெரியாது. பட் இப்போ வந்து ஊருப்பட்ட அக்வேரியம் வீடியோஸ் தமிழில் இருக்குது. ஃப்ளோரான் ஃபார்ம்ஸை வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. ஃப்ளோரானுக்குன்னு வந்து நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த வெரைட்டி தான் வாங்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த மாதிரி செல்லர்ஸ் பார்க்கணும், ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி, எல்லாமே வந்து இந்த வீடியோஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து தெரிஞ்சிடும். கரெக்டாக ஒரு கைட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் ஃப்ளவரானில் என்ன வெரைட்டி வாங்கணும் அப்படின்றது தான் முடிவு பண்ணணும். ஊருப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. எஸ்ஆர்டி இருக்குது, கேஎம்எல் இருக்குது, மேக்மா இருக்குது, ஜிபி இருக்குது, ஜிபி கேஎம்எல் இருக்குது, கம்ஃபா இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் எது உங்களுக்கு தேவை, எந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த ஃபிஷ் அட்ராக்டிவாக தெரியுதோ ஸோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். எல்லா விதமாகவும் பார்த்துருங்க. எது வந்து நல்லா ட்ரெண்டில் இருக்குது, எது லோ காஸ்ட்டில் இருக்குது, எது நல்ல மூவிங்கு, அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த மீன் வந்து உங்களுக்கு பிடிக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து வெறும் ரெட் கலர் வந்து எனக்கு அப்போ அட்ராக்டிவாக தெரிஞ்சுது. முன்ன ஒரு 5 வருஷம் முன்னாடி வந்து ரெட் கலர் தான் அட்ராக்டிவாக தெரிஞ்சுது. ஸோ வந்து நான் எஸ்ஆர்டி ஃப்ளோரான் வாங்கினேன். அது வந்து ரெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்ப எல்லாருமே வந்து எஸ்ஆர்டி தான் வாங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் நல்ல குவாலிட்டி வந்து எஸ்ஆர்டியில் கிடைக்கும். அதனால் எல்லாருமே அதுதான் வாங்குவாங்க. எல்லார்ட்டையும் அது இருக்குன்றப்ப எனக்கு யூனிக்காக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் எது யூனிக்குன்னு தேடி வாங்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நம்ம தேவைகள், நமக்கு பிடிச்ச கலர் மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெண்டை பொறுத்து வந்து மாறும். நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு யூனிக்கானது வேணுமா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்தால் மட்டும் போதுமா, இல்லை கலரே வேணாம் ஹம்பு மட்டும் பெருசாக இருந்தால் போதுமா, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட தேவை என்ன அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ளோரானை வந்து எந்த ஸ்டேஜில் வாங்கலாம். க்ரோத் ஸ்டேஜ், ஃப்ரையாக இருக்கும், ஜுவனலாக இருக்கும், அடல்ட்டாக இருக்கும், செமி அடல்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான சைஸஸில் வந்து மார்க்கெட்டில் நமக்கு ஃப்ளோரான் கிடைக்கும். ஸோ ஃப்ரையாக வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ளோரானோட கலர் எப்படி வரும் அப்படின்றத கூட தெரியாது. ஃப்ரைனா ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு ஃப்ரை என்ன கலரில் வளர்ந்தால் வரும், ஹம்ப் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சுத்தமாக வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அடுத்தபட்சம் அப்படின்னா ஒரு 2-2.5 இன்ச்சில் வந்து ஜுவனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைஸில் ஓரளவுக்கு வந்து ஹம்ப்பு கலர் ரெண்டுத்தையுமே வந்து கெஸ் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து அதோட ஹம்ப்பு பாப்பாக இருக்கோ அதை பொறுத்து ஃப்யூச்சரில் அது ஹம்ப் இப்படி வரலாம் அப்படின்றது வந்து நம்ம கெஸ் பண்ணலாம். சரிங்களா? இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வந்து கெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 இன்ச் 3.5 இன்ச் அந்த மாதிரி வந்து சைஸ் இருக்கணும், செமி அடல்ட் சைஸு. பட் அதெல்லாம் ரெக்கமெண்டட் கிடையாது. செமி அடல்ட்டு சைஸில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்துலேயே அந்த அடல்ட் ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணிடும். சரிங்களா? வாங்கி வந்து நீங்கள் வளர்க்கணும். ஏற்கனவே வளர்ந்த மீனை வாங்கி எதுவும் செய்ய போகிறது கிடையாது. ஸோ ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச்லேயே வந்து நீங்கள் நல்லா கெஸ் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜுவனல் சைஸ் தான் ரெக்கமெண்டட். இந்த ஹம்ப்பு நல்லா வரும், கலர் நல்லா வரும் அப்படின்றதெல்லாம் ஜென்ஸில் ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். ஸோ கம்ஃபாவில் வந்து நம்ம ஜுவனல்லையோ இல்லை ஃப்ரைலேயோ வந்து சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியாது. கெஸ் பண்ணாலும் அது அந்தளவுக்கு வரும் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. இது வந்து கெஸ்ஸு தான். எதில் வேணால் எடுத்துக்கோங்க. எஸ்ஆர்டி, மேக்மா, கம்ஃபா எல்லாத்துலேயுமே வந்து கெஸ்ஸு தான். நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ப்ரீடர் ஒரு ஃபிஷ்ஷு கொடுத்தாருன்னா அது நல்லா வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கம்ஃபா மாதிரியே தான் ஜிபியும் கிட்டத்தட்ட. ஏன்னா வந்து அது ஃபேடர் தான். ஸோ ஃபேடாயும் கலர் போயிடும், திடீர்னு நல்லா பஞ்சியும் வந்து கலர் வரும். ஸோ கலரில் தான். ஜிபியில் ஹம்ப்பு வந்து அதே ஜென்ஸு கேட்டிருக்கலாம். ஸோ பாப்பா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அடல்ட் ஆனதுக்கப்புறம். பட் கலரேஷனில் ஜிபியில் கொஞ்சம் தொல்லை தான். நல்ல கலரில் இருக்கும், திடீர்னு ஃபேட் ஆகிடும். இல்லைனா ஃபேடான ஃபிஷ்ஷு திடீர்னு நல்ல கலரில் வரும். ஃப்ளோரானில் வந்து இம்போர்ட் பண்ணுறதும் இருக்குது, இந்தியன் பீட்ஸுமே இருக்குது. இம்போர்ட் பண்ணுறதுலாம் தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த மாதிரி அதர் கண்ட்ரிலேருந்து வரும். இந்தியன் பீட்ஸ் இங்கேயே வந்து ஃபார்ம்லேயே இல்லை ஒரு ஷாப்லேயே வச்சு ப்ரீட் பண்ணி வர்றது. ஸோ இந்த ரெண்டுத்தில் எது வந்து குவாலிட்டியாக இருக்கும், மற்ற நாட்டிலேருந்து வர்றது குவாலிட்டியாக இருக்குமா, இல்லை இங்கே இருக்கிறது வந்து குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியன் ப்ரீட்லேயுமே வந்து
டாப்பானதும் இருக்குது, சரியில்லாததும் இருக்குது. இம்போர்ட்டட்லையுமே வந்து நல்ல குவாலிட்டியானது இருக்குது, சரியில்லாத பீசஸ்மே வந்து இருக்குது. ஸோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். பட் இந்தியன் ப்ரீடில் வந்து ப்ரைஸ் ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா மற்ற நாட்டிலேருந்து அந்த மீன் வருதுன்னா அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜ் ஆகும். அதெல்லாம் சேர்த்து செல்லர் வந்து லாபம் வச்சு நமக்கு மீன் வைக்கணும். ஸோ இம்போர்ட்டட் சைடில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இந்தியன் ப்ரீடில் வந்து நமக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நம்ம என்னதான் ப்ரீட் பண்ணி இம்போர்ட்டட் ஃபிஷ் குவாலிட்டி கொண்டு வந்தாலும் அதை தாண்டி அவங்க வேறு குவாலிட்டி வந்து புதுசாக அப்கிரேட் பண்ணிகிட்டே தான் போவாங்க. ஸோ இம்போர்ட்டட் ஃபிஷ் நம்ம குவாலிட்டியோட ஒரு ஸ்டெப்பு மேலே தான் இருக்கும். ப்ரைஸும் அதே மாதிரி ஒரு 2-3 ஸ்டெப்பு வந்து மேலே இருக்கும். ஸோ பட்ஜெட் உங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னா, குவாலிட்டி வேணும்னா கண்டிப்பாக வந்து இம்போர்ட்டட் சைட் போகலாம். நம்ம தண்ணியில் அதோட இம்யூன் பவர் எந்த அளவுக்கு இருக்கும், அதோட லைஃப் டைம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் கேரண்டி சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்தியன் பிட்ஸ்லாம் நம்ம வாட்டரில் நம்ம என்விரான்மெண்ட்லேயே வந்து ப்ரீட் பண்ணி வளர்த்ததாக இருக்கும். அதெல்லாம் நல்ல இம்யூன் பவரோடு இருக்கும். ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா மெடிசனே போடாமல் கூட வந்து ரெக்கவர் ஆகிடும். பட் இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. டிசீஸ் வந்து சடனாக டெத் ஆகலாம், இம்யூன் பவர் கம்மியாக இருக்கலாம், இல்லை இம்யூன் பவர் அதிகமாகவும் இருக்கலாம். அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இம்போர்ட்டட் குவாலிட்டி தான் முக்கியம், நல்லா செலவு பண்ணி தான் வாங்குவீங்கன்னா ஓகே, ஸோ அந்த சைடு போங்க. இல்லை எனக்கு குவாலிட்டிலாம் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, ப்ரைஸும் வந்து ஆவரேஜாக தான் இருக்கணும், லைஃப் டைம் இம்யூன் பவர்லாம் கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியன் ப்ரீட் போங்க. ஃப்ளவரான வந்து நீங்கள் ஒரு ஃபார்மில் இருந்து வாங்குறீங்களா, ஒரு ஷாப்பில் இருந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு 100 மீன் இருக்கும், 150 மீன் இருக்கும். ஷாப்னா வந்து ஒரு 10-15 தான் இருக்கும். ஃபார்ம் அப்படின்னா 100-150 இருக்கும். 200-500 வரைக்கும் கூட வந்து ஃபார்ம்ஸில் வந்து பார்ட்டிஷன் பண்ணி ஃப்ளோரான்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் 500 மீனை வந்து அவங்களால ஆரோக்கியமாக வச்சுருக்க முடியுமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். இப்போ நம்ம வீட்டிலனா 1-2 வச்சுருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டெப்த்தாக வந்து வளர்ப்பாங்க அப்படின்னா ஒரு 5-6 வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஃபார்மில் அப்படின்றப்ப 5-6 மெயின்டைன் பண்ணுறதுக்கும் 500 மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து 1-2 மீன் வந்து சிக்காக இருக்கலாம். 500 மீனுக்கும் அவங்களால ஹீட்ரு போட முடியாது. ஸோ டெம்பரேச்சர் வந்து கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எதனா ஒயிட் ஸ்பாட் வந்துருக்கலாம், ஒயிட் போப்பு இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபிஷ்ஷு வாங்குறப்ப அதுக்கு சிக்காக இருக்கா இல்லையா, ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து பர்சனல் சாய்ஸை வச்சு சூஸ் பண்ணுவாங்க. பர்சனல் சாய்ஸ்னால் அது வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஹம்ப் வந்து கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கணும், நல்லா பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் கலர் வந்து இவ்வளோ டார்க்கனாக இருக்கணும், ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது, லைட்டனாக இருக்கணும். அந்த மாதிரி பர்சனலாக எஸ்ஆர்டிலையோ இல்லை ஒரு கம்ஃபாலையோ வந்து பர்சனலாக இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து வாங்குவாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வந்து ஃபார்முக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். ஃபார்மில் வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் பார்த்தாரு. ஒரு தொட்டிக்கிட்ட வந்து கை வச்சார், மீன் குடுகுடுன்னு ஓடி வந்துச்சு. கை வச்சா ஓடி வருது, இதுதான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாரு. ஹம்ப்பு பார்க்கல, கலர் பார்க்கல, என்ன வெரைட்டின்னு கூட பார்க்கல, கை வச்சான்னு ஓடி வந்துச்சு. ஸோ அது வந்து அவரோட பர்சனல் சாய்ஸ். கை வச்சா ஓடி வருது, நம்ம கூட வந்து விளையாடுது, பழகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து வாங்கினார். ஓகே, நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே வந்து சொல்லிட்டேன். எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நான் ஃப்ளோரான் வாங்க ஆரம்பித்த புதுசில் வந்து வாங்கிட்டேன், பிடிச்சதை வந்து வாங்கிட்டேன். ஒரு 2 மாதம் 3 மாதம் அதை வளர்த்து இன்னும் டெப்த்தாக வந்து ஃப்ளோரானை பற்றி ரிசர்ச் பண்ணி ஃபார்ம்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது ஃப்ளோரானில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் வச்சுருந்த ஃப்ளோரான் வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ திருப்பி வந்து புது ஃப்ளோரான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃப்ளோரானை விற்று மாற்றக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சூஸிங் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.